இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 அப்புறம் கோட் இந்த மாரி பெரிய ஆக்டரோட படம்லாம் ரிலீஸ் ஆனாலுமே பிரம்மாண்டமா, ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் இத தொடர்ந்து இந்த வருஷத்துல வரப்போற படம்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா, வேட்டையன் இதான் ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான 7 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகப் போகுது. ரொம்பவே பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகப் போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அப்படியாப்பட்ட படங்கள் 7 படங்கள் ரிலீஸ் ஆகப் போகுது 2025ல. அது என்னென்ன படங்கள் பார்க்கலாம் வாங்க. அதாவது அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித்தோட வருஷமா தான் இருக்கப் போகுதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வருதுல்ல. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தல அஜித்தும், ஆதிக் ரவிச்சந்திரனும் இவங்க 2 பேரோட கூட்டணியில குட் பேக் அக்லி படம் ரிலீஸ் ஆகப் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. துணிவு படத்துக்கு அப்புறம் அஜித்தோட படம் வராததுனால, தல ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு கவலை கிடத்துல தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். ஆனா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படம் மட்டும் இல்ல, விடாமுயற்சி வர இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் ட்ரீட்ன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜும், ரஜினிகாந்தும் சேர்ந்து இணைஞ்சு பண்றது கூலி. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம போனனால கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா, கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா, ரஜினி ஷூட்டிங்ல கலந்துக்குவாரு அப்படின்னு லோகேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கூலி படம் பார்த்தீங்கன்னா, 2025ல ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கமல், மணிரத்னம் சார் கூட்டணியில தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக இருக்கு 2025ல. இதுல முக்கியமான ரோல்ல நம்ம ஆக்ட்மேன் அதாவது சிம்பு நடிக்க போறாரு. நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தங்கலான் படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தனால, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரா படத்துல அவரு வர இருக்காரு 2025ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாக்கு இந்த வருஷம் கங்குவா இருக்கு. இத தொடர்ந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்புராஜோட இணஞ்சு சூர்யா 44 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் 2025ல ரிலீஸ் ஆகப் போகுது. இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான படம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரசிகர்கள்லாம் ஒரு பிரம்மாண்டமா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 69. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசுல சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சு, இப்போ 40 வருஷம் முடிஞ்சு, இதுல ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சினிமாவுலருந்து விடைபெறுறாரு. அவரோட கடைசி படமா தளபதி 69. வினோத் சார் டைரக்ஷன் பண்றாரு. இது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு செலிப்ரேஷன் பக்காவா பண்றதுக்காக ரொம்ப வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரம்மாண்டமான பெரிய ஆட்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா நல்ல வரவேற்பையும் பெறும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவ பார்த்தவங்க லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். இது ஆர்பி அச்சு. நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.